ஏன் இந்த பாதுகாப்பை நம்ம இழக்கிறோம்? why do we lose this protection of God? ஒரு 3 காரணம் இதுல இருக்குது. முதலாவது பாத்தீங்கன்னா மீறுதல். தேவனுக்கு கீழ்ப்படுகிற வசி பவுலோட நிமித்தம் பவுலுக்குள்ள கூட இருந்த எல்லா சிறைச்சாலை இந்த எல்லா ஆட்களும் கர்த்தர் பாதுகாக்கிறார். யோனாவோட மீறுதல் நிமித்தம் அவனோட பயணத்தில் போன கப்பல் போய் அத்தனை பேருமே ஆபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. you must understand, ஆண்டவரை நேசிச்சார்னா உங்கள் நிமித்தம் உங்க கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அது பேங்க்ரப்சியில போகாது, அது இழுத்து ஒரு அளவுக்கு போகாது. ஹல்லேலூயா. நீங்க வெளியே வந்து பார்ப்பீங்க அவன் இழுத்து மூடிடுவான். என்ன காரணம் தெரியுமா? நீ இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கே ஃபேவர். அவன் எம்டியாவே இருக்கலாம், ஆனா உங்களுக்காகவே அங்க நடக்கும். I have seen this. ஹல்லேலூயா. உங்களுக்காகவே அங்க வருமானம் பெருகும். ஆனா உங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீங்க அங்க இருக்கிற வசி உங்க தயவு அந்த இடத்தை பிரகாசிக்கும். உங்களோட ரைஸ் பூலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, உங்களோட ரைஸ் பூலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உங்களோட நிறுவனத்தை கர்த்தர் வந்து அந்த ஆர்கனைசேஷனை பிளஸ் பண்ணுவார். அதான் you must understand, if God is with you, His protection is upon you. Your rice bowl, your health, your people around you will be protected. ஆண்டவர் விலகிட்டார்னா இப்படிதான் நடக்கும். யோனா அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்றாங்க? தூக்கி கடல்ல போடுறாங்க. போடும் பொழுது ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கடல்ல விழுந்த என்ன ஆகும்? இப்போ இடையில நம்ம பார்த்தோம், டைட்டன் சொல்லி ஒரு கப்பல் போணுச்சு. எங்கே போணுச்சு? கடல் அழுத்து போணுச்சு. டைட்டானிக் கப்பல் எப்படி இருக்கு பார்க்கலான்னு போனானுங்க. கீழே போனது, கீழே கடல் ஆழத்திற்கு ப்ரெஷர் தாங்க முடியாம வெடிச்சிருச்சு. கடலுக்கு போணுச்சு. போனவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ஆளுங்க, உள்ளுக்கே வெடிச்சு போச்சு. என்ன காரணம் தெரியுமா? கடல் ஆழத்துல ப்ரெஷர் கூட. அந்த ஆழத்துக்கு போனா ஒரு மனுஷன் போனா கண்ணு மூளை எல்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு அழுத்தம் உள்ளுக்கு இருக்குது. அப்ப யோனாவை தூக்கி உள்ளுக்கு போடும் பொழுது அவன் கதை பார்க்க போனா முடிஞ்சிருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கப்பல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு. இப்ப திமிழ் வயிற்றுல போய் அவன் மாட்டிட்டு இருக்கிறான். 3 நாள் 3 ராத்திரி. அவன் எப்படித்தமா இருந்தான்? நம்ம சாவுமா பிழைப்போமா, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவுல தான் மாற்றம். He was in between life and death. அங்க மாற்றான். என்ன காரணத்துல? இதுல என்ன விஷயம் பாருங்க. கர்த்தரோட பாதுகாப்பு எடுத்தாலும் கொஞ்சமாவது வச்சிருப்பார், நீ மன திரும்பணும் அப்படின்னு சொல்லி. அந்த கொஞ்சத்துல நீ மன திரும்பிட்டா நல்லது. நேரா கடல்ல போட்டிருந்தா அவன் ஆத்மாவே காப்பாத்திருக்க முடியாது, விழுந்தவனாகவே போயிருப்பான். ஆனா அவன் மன திரும்பணும்னு சொல்லி சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை வந்து மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவுல ஏன் வைக்கிற தெரியுமா? அங்கதான் நீங்க மனம் மாறி கர்த்தர் பக்கம் திரும்புவீங்க. நீங்க சொல்லுங்க, I went to the point of death னுவீங்க. மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், மரணத்தை பார்த்துட்டேன் அப்படிவீங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் உங்கள்கிட்ட மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர். கர்த்தரை விட்டு நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா பாதுகாப்பு எடுபட்டு போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்சன், மாம்சத்தின் இச்சை நிமித்தம் பாதுகாப்பு எடுக்கப்பட்டது. பாருங்க, நல்லா பலசாலி இவன் ஒருவனே போதும் 1000 2000 பேர் சாய்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். இவனுக்கு கையில ஒரு சின்ன ஆயுதம் இருந்தா போதும், 2000 பேர்த்த அவன் அடிச்சு விரட்ட முடியும், சாகடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலசாலி அந்த நாட்கள்ல. ஆனா புரிஞ்சுக்கணும், அந்த பலன் எப்படி உண்டாகச்சுன்னா கர்த்தரோட ஆவி அவன் மேல இறங்கும் பொழுது அவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையில செயல்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவன் மேல இருந்தது. ஆனா மாம்சத்தின் இச்சையின் நிமித்தம் அவன் விழுந்து போகிறான். சொல்லக்கூடாத ரகசியத்தை அவன் சொல்லிட்டான். இங்க ஆண்டவர் 4-5 வாட்டி அவன்கிட்ட காமிக்கிறாரு. அவன் வந்து உனக்கு ட்ராப் வைக்கிறா, கவனமா இருந்துட்டு. அதான் தெரிஞ்சும் உண்மையான காரியத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகிறார். மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை இது உங்களிடத்திலிருந்து கர்த்தரோட பாதுகாப்பை எடுக்க முடியும். You can lose the protection of God when you give in to the lust of flesh. மாம்சத்தின் இச்சை உங்க கண்களை கட்ட முடியும். நிதானத்தை இழந்து போவீர்கள். ரொம்ப சிம்பிள். ஓகே, லெட்ஸ் சே நீங்க பிளான் பண்றீங்க 10 நாள் உபவாசம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நாளைக்குன்னு பார்த்து லஞ்ச் டைம்ல உங்க ஃப்ரெண்ட் ஒன்று சொல்லுவான், ஏய் நான் இன்னைக்கு உனக்கு ட்ரீட் தரேன், இன்னைக்கு என் பர்த்டேன்னு சொல்லுவான். நீங்க யோசிக்கிறீங்க, இவன் பயங்கரமான கெஞ்சான், இவனையே வாய் திறந்து தரேன்னு சொன்னா நம்ம ஃபாஸ்டிங் நாளைக்கு எடுத்துக்கும். இதான் மாம்சத்தின் இச்சை, கண்களை கட்டிருச்சு. You give in for the pleasure of that moment.
அந்த நேரத்துக்காக, அந்த சந்தோஷத்திற்காக நீங்க உங்களை நீங்க இழக்கிறீங்க, செய்யக்கூடாத கருத்து செய்கிறீங்க. இந்த மாம்சத்தின் இச்சையில நீங்க விழுகும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு எடுபட்டு போகும். இங்க எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் விலகினதே அவனுக்கு தெரியலையா. இஸ் நாட் aware about it. பழையபடி போயிடு சண்டை போடலான்னு பார்க்கறான், ஆனா சாதாரண மனுஷனா நிற்கிறான், பலசாலியாக இல்லை. அப்புறம் மாம்சத்தின் இச்சை பாவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் பாதுகாப்பை இழப்பீங்க. You will lose your protection. You must be very careful. ஆனா பிறகு அவன் மன திரும்பும் பொழுது கர்த்தர் மறுபடியும் பலத்தினால் நிரப்பி பெலிஸ்தரை சாகடிக்க வைத்தார். Bring back yourself, restore your relationship with God. ஆண்டவர் பக்கம் மறுபடியும் சேருங்கள். விழுந்துட்டீங்களா, விழுந்தே இருக்காதீங்க, எழுந்து தேவன் பக்கம் ஓடுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அச்சான் என்ற ஒரு மனுஷன், அவன் விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்த வாசி யோசுவாவுக்கு பெரிய தோல்வி உண்டாகணுச்சு. யோசுவாவுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் போகணும் அவசியம் இல்லை, அந்த அந்த ஊர்ல 2000-3000 பேர் போனாலே போதும், நம்ம இங்க லட்சக்கணக்கா இருக்கிறோம், நம்மளா போன 2000-3000 பேர் போனாலே போதும், அங்க இருக்க எல்லாத்தையும் ஈஸியா நம்ம கங்கர் பண்ணிடலாம். அவங்க ஹியூமனோட பவரை கல்குலேட் பண்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த தேசம், அந்த பட்டணம் வீக்கா இருக்குது, ஈஸியா போய் கங்கர் பண்ணலாம். பார்க்க போனா 1,00,000 பேர் 2,00,000 பேர் போனாதான் ஒரு யுத்தத்தை பண்ண முடியும். ஆனா ஜனங்க சொல்றாங்க, அவனுக்கு அந்த அளவுக்கு நம்ம போன அவசியம் இல்லை, 1000-2000 பேர் போனாலே போதும், ஈஸியா அந்த இடத்த போய் பிடிச்சிடலாம். அப்ப அந்த அளவுக்கு அந்த இடம் வீக்கா இருக்குது. யோசுவாவோட ஆட்கள் பலசாலியாக இருக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னே யுத்தம் பண்ணும் பொழுது ஒருவன் 10,000 பேர்த்த திரட்டுற அளவுக்கு பார்த்திருக்கிறாங்க. ஒருத்தனே 10,000 பேர்த்த பற்றி சாய்க்க முடியும். இஸ்ரவேலுக்கு ஜனங்க ஆண்டு அப்படி ட்ரெயின் கொடுத்துருக்காரு. அவங்க பழசலா பார்க்கும் பொழுது கர்த்தர் அன்னைக்கு எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், இன்னைக்கும் கொடுப்பார். நம்மளால போய் ஜெயிக்க முடியும், நம்மளால போய் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு வைராக்கியம், அந்த உறுதி இருக்குது. ஆனா அங்க போய் பார்த்தா எதை ரொம்ப அற்பமா பார்த்தாங்களோ அவனுங்க 36 பேர் சாகடிச்சிட்டாங்க. எழுதப்பட்டிருக்கு, ஜனங்க அதை பார்த்து பயந்து, என்னடா இந்த மாதிரி நடந்ததே இல்லையே, ஏன் இப்படி ஆகணுச்சு. இத்தனை நாள் அவங்க நினைச்சாங்கன்னா கர்த்தர் கூட வராரு, நம்ம தான் ஸ்கில்ஃபுல் நினைச்சிருந்தாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுத்துருக்காரு. உங்க இரும்பு பட்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஷார்ப்பா இருக்கலாம், அம்புகள் ஷார்ப்பா இருக்கலாம், நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம், அதனால ஜெயம் வரல, கர்த்தர் கூட இருந்த வச்சு தான் ஜெயமே வந்திருக்குது. பிகாஸ் ஆஃப் காட் ஆல் திஸ் வேர்ல்ட். ஸோ இந்த தடவையும் ஆண்டவர் கொடுப்பாரு நினைச்சு போனாங்க. போய் பார்த்தா ஜெயம் நடக்கல, தோல்வி உண்டாகுது. எல்லாம் திருப்பி 2000 பேர் ஓடி வந்துட்டாங்க, உயிருக்கு போய் ஓடிட்டாங்க. என்னன்னு பார்த்தா தான் தெரியுது, அச்சான் என்ற ஒரு மனுஷன் அவன் கூடாரத்துக்குள்ள ஒரு விக்கிரக பொருள், ஒரு தீட்டான ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். ஒருத்தன் பண்ண தப்பு நல்ல கர்த்தரோட பாதுகாப்பு விலகினது. என்ன தப்பு பண்ணா? விக்கிரகத்தை கொண்டு வருகிறான் அவளுக்கு. Why do you lose the protection of God in your life? Is because you idolize certain things in your life. சில காரியத்தை விக்கிரகமாக நீ மாற்றி வைத்திருக்கிறீங்க. Whereby because of that particular thing you are not able to focus on God. ஒரு காரியம் உங்க கவனத்தை திருடுது, நீ ஆண்டவருக்கு செலுத்துற ஆராதனையை கெடுக்குது. ஓகே, வேதத்தை வாசிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதுதான் ஐடல். Sometimes your problems can be an idol for you. ஐயோ இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கடன்காரன் வர போறான், ஐயோ இந்த வியாதி, அதை யோசிச்சு 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 நீங்க உங்களை அறியாம என்ன பண்ணி தெரியுமா, அதை நீங்க தொழுது கொள்றீங்க. If you place something higher than God, that is idol. Your mind is being pulled out into something else. உங்க சிந்தை வேற காரியத்துக்கு நேரா இழுக்கப்படுதுனா நீங்க அங்க இல்லைன்ற அர்த்தம். Something else is operating from within you. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது குவாலிட்டியான டைமை கொடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அச்சான் என்ற மனுஷனால யோசுவாவோட ஆட்கள் 36 பேர் மரித்து போனாங்க. ஹல்லேலூயா. என்ன காரணம்? கர்த்தரோட பாதுகாப்பு எடுபட்டு போன. ஊழியர் செய்றவங்க கூட என்ன சொல்றேன்னா, மேக் ஷுர் யூ பே அட்டென்ஷன் டு காட்ஸ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட். ஊழியர் பக்கம் இருக்கட்டும், ஆனா முக்கியம் என்னது? வார்த்தை, வசனம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகத்தை எடுத்து போடுங்க. எது மேல நீங்க கண்ணை வச்சிருக்கீங்களோ அதனாலே நீங்கள் அழிந்து போவீர்கள். ஹல்லேலூயா.